கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் செய்யப்படுது. சிபிஐ வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியே எடுத்துட்டு வராங்க. இவ்வளோ பெரிய கேஸ் இப்போ வந்து லைவ்ல ரொம்பவே கிளியர் கட்டாக வந்து போயிட்டு இருக்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பேச போகிறோம். நடந்து ஒரு மாதம் ஆகியிருக்கு அப்படின்னாலும் இன்னுமே புதிய திடுக்கிடும் தகவல்கள் அடிக்கடி வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அதில் என்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் விமென் அவங்க வந்து சோனாகாட்சி அப்படிங்கிற ஏரியாவில் ரெட் லைட் ஏரியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விமன், அவங்க பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. இன்னைக்கு நம்ம முக்கியமா அதை பத்தியும், அதுக்கப்புறம் அந்த பெண்ணின் பெற்றோர், அதாவது அந்த டாக்டருடைய பெற்றோருக்கு நடந்த அநீதிகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே கிளியராக பேச போகிறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, சோனாகாட்சி அப்படிங்கிற ஒரு ஏரியா கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியா, அங்கே வந்து ரெட் லைட்டுக்கான ஒரு ஏரியா, ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற பெண் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா பெண்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறீங்க, அவங்களாம் ரொம்ப பாவம், ஏன் அவங்கள வந்து அந்த அளவுக்கு வன்புணர்வு செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ காம வெறியா இருந்தால் எங்ககிட்ட வாங்கடா, எங்ககிட்டலாம் வந்து 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும்லாம் கூட ஆளுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்துட்டு போங்கடா. உங்களை மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து அழிக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிறவங்க வந்து எவ்வளவு மேலு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்த அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே நம்ம பேசுறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்குது வந்து ரொம்பவே தப்பா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இதுக்கு தானே நாங்கள் இங்கே இருக்கோம், எங்ககிட்ட வரலாம்ல, ஏன் ஒரு பெண்களை, ஏன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை என்ன நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து கொல்கத்தாவில் அந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்கள்லேயே எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோ வந்து வைரலாகி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக நான் பார்த்த ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய பெற்றோர், அதாவது அவங்க இறந்துட்டாங்க, இறந்த அப்புறம் அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு சார் வெள்ளை பேப்பரில் சைன் பண்ணணும், என் பொண்ணு வந்து இயற்கைக்கு மாறாக இறந்துருக்காங்க, இங்கே நீங்கள் வெள்ளை பேப்பரை சைன் கேட்குறது எனக்கு தப்பாக இருக்குது, போட முடியாதுன்னு சொல்லி அந்த பேப்பரை அந்த பெண்ணுடைய பெற்றோர் கீழ்ச்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குன்னா, அந்த பெண்ணுடைய உடல் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. எங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உயரதிகாரி போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு மிகப்பெரிய அமௌண்ட்டை பேரம் பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே துவங்கியிருக்கு. அப்படிங்கிறத வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, கரெக்டுங்களா? ஸோ அன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய பெற்றோர், அவங்க அம்மா வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. அந்த லெட்டரில் வந்து என் பெண்ணுக்கு வந்து, என்னோட பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருந்தாலும், அந்த கனவை நினைவாக்க நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் நிறைய டீச்சர்ஸ்லாம் வந்து முக்கியமான காரணமாக இருக்கீங்க. அவளுடைய கனவு வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவளுடைய கனவு எல்லாமே வந்து அவங்க பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரிஸ் ஆட் பண்ணணும், நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுடைய கனவை போனது வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துருச்சு, அன்னைக்கு நடந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட தூக்கம் எல்லாமே போயிடுச்சு, இதே மாதிரி என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு எடுத்தவங்களோட மொத்த பேரோட தூக்கமும் போகணும் அப்படிங்கிறத அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அப்படின்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா, நேச்சர் அப்படிங்கிறது வந்து காமன் தானே. ஸோ அதை நம்ம எப்பயுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலுடைய இவரை வந்து சந்தீப் கோஷ் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் இருக்கிறாங்க. அவர் வெளியே வரும்போது, கோர்ட்லேருந்து சிபிஐ ஆஃபீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகுது, வெளியே வரும்போது குரூப் ஆஃப் பீப்புள் வெளியே நின்றுக்கிட்டு ஷேம்னு சொல்லி கையில் தொடப்பு கட்ட செருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வக்கீல் அவரை பலார்னு அரைஞ்சி எவ்வளோ பெரிய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் ஆகிருக்கிற அவர் வந்து டெய்லி வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுருக்காரு, பட் இருந்தாலும் அவர் வந்து டெய்லி தூங்குறதே இல்லை, தூக்கமின்மையாக இருக்காரு, அவர் வந்து ரொம்பவே வந்து டிப்ரெஸ்டாக பயத்தோடு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த பெண்ணுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் அளவில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, பெண்கள் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ செய்கிற தப்பு,
அதனால வந்து மொத்த ஆண்களுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கே பர்சனலாக தெரியும். பட் இருந்தாலும் கம் போல்ட், கம் பிரேவ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விழும்போது அதை விட பல மடங்கு ஆயிரம் யானையுடைய பலத்தோட முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. திரும்பவும் பெண்கள் இதை விட நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய மிகப்பெரிய நோக்கம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசப்படி விட்டு வெளியே வராத அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வந்தாங்க. நீங்கள் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாங்க, போனாங்க. உங்களால் பெருசாக சாதிக்க முடியாது அப்படின்னாங்க, சாதிச்சு காட்டினாங்க. உங்களால் பெரிய பெரிய பதவியெல்லாம் போயிட்டு அமர முடியாது அப்படின்னாங்க, அமர்ந்தும் காட்டினாங்க. அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களால் எடுத்துகிட்டு மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னாங்க, மேனேஜ் பண்ணியும் காட்டினாங்க, காட்டிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியாது, ஏரோப்ளேன் ஓட்டுறதுலாம் கஷ்டம், ட்ரெயின் ஓட்டுறதுலாம் கஷ்டம், பஸ் ஓட்டுறது கஷ்டம், ஆட்டோ ஓட்டுறது கஷ்டம்னு சொன்னாங்க. எல்லாத்தையுமே பண்ணாங்க. அவங்க சாதிக்காத துறையே இல்லை அப்படின்னும் போது எல்லாவற்றையும் அவங்களால போல்டா பிரேவா ஃபேஸ் பண்ற அந்த கேப்பபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கிறது அவ்வளவு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ்.